ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்னும் ஒரு முறை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே எங்கள் அனைவரோடும் பேசுவாராக, இடைப்படுவாராக. இந்த வேளையிலும் நாங்கள் எடுத்துக்கொள்வோம் நீதிமொழிகள் 10வது அதிகாரம், அதிலே 9வது வசனம், ஏ பகுதி. நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 9வது வசனம், ஏ பகுதி. உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான். ஆமென். வேதம் சொல்லுகிறது, உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான் என்று சொல்லி. உத்தமமாய் நடக்கிறவனை பத்திரமாய் நடத்துவேன் என்று சொல்லவில்லை. உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான். அது ஆட்டோமேட்டிக்காவே அது அந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு வருகிறதாக இருக்கிறது. அப்படியாக உத்தமமாய் நடக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. அப்படியாக தேவன் நடத்துகிறவராய் இருக்கிறார். அப்ப இந்த வேதத்திலே நாங்கள் அநேக பரிசுத்தவான்களை அநேகரை எடுத்துக்கொண்டோமாக இருந்தால் உத்தமமாய் நடந்தவர்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. உத்தமம் என்று சொன்னால் எல்லா நற்குணங்களும் அந்த ஒரு நபர்ல இருக்கும். அதுதான் உத்தமம் என்று சொல்லப்படுகிறது. உத்தமம் என்று ஒரு குணம் அல்ல, எல்லா பல நற்குணங்களும் இணைந்த ஒரு மனிதனை உத்தமமான ஒரு நபர் என்று சொல்லி இந்த உலகத்திலே சொல்லுவார்கள். அந்த மனிதனை இப்படியாக போற்றுவார்கள். ஒரு மனிதன் வாழ்ந்தால் எப்படித்தான் இருக்க வேண்டும், ஒரு உத்தமன், எல்லா விதத்திலும் ஒரு குறைவும் இல்லை, அப்படியாக வாழுகின்ற ஒரு மகன் என்று சொல்லி இந்த உலகத்திலே சொல்லுவார்கள். அப்படித்தான் வேதத்திலே சொல்லப்படுகிறது, உத்தமமாய் நடக்கிறவன் அவன் பத்திரமாய் நடக்கிறான் என்று சொல்லி. அவனை சூழப்படியாக பாதுகாப்பு இருக்கிறது, தேவனுடைய பாதுகாப்பு இருக்கிறது. ஏனென்றால் தேவன் சொல்லியபடியெல்லாம் அந்த வார்த்தையின்படி தன்னை காத்து சகல பொல்லாம்புகளுக்கும் பொல்லாப்புகளுக்கும் எல்லாம் விலக்கி தன்னை காக்கிறது நிமித்தமாக அந்த பாதுகாப்பின் கவசம் அவனுக்கு வருகிறதாக, தேவனுடைய பாதுகாப்பின் கவசம் இப்படியாக வருகிறதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாங்கள் இந்த வேதத்திலே ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் யாரை பார்த்தாலும் அவர்கள் எல்லோரும் உத்தமமாய் நடந்தது நிமித்தமாக பாதுகாக்கப்பட்டார்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறார்கள் என்று பார்க்கிறோம். உத்தமனாய் நடந்தவர்கள் என்ற பாடல் ஆராதனையிலே சொன்னது போல அந்த தானியேலை இப்படியாக சிங்கக்கபியிலே போட்ட வேளையிலும் அவன் உத்தமமாய் நடந்தவன் என்பது நிமித்தமாக அந்த இடத்திலே சிங்கத்தின் வாய்கள் இப்படியாக கட்டப்பட்டது, பாதுகாக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, யோசேப்பை குறித்து சொல்லப்படுகிறது, அவன் அந்த தன்னுடைய தேவனுக்கு முன்பதாக தேவனுக்கு எதிராக இந்த பாவத்தை நான் எப்படி செய்வது என்று சொல்லி அந்த பாவத்தை வெறுத்து உத்தமமாய் நடந்தார் என்று பார்க்கிறோம். அப்படியாக உத்தமமாய் நடந்தார்கள் என்று பார்க்கிறோம். இந்த வேதத்திலே நாங்கள் பார்த்தால் எல்லா பரிசுத்தவான்களும் ஆசீர்வதிக்கப்பட்டதற்கு காரணம் அவர்கள் உத்தமத்திலே நிலைத்திருந்தார்கள் என்று இப்படியாக சொல்லப்படுகிறது. அதிலே ஒரு சில பரிசுத்தவான்களை நாங்கள் பார்த்து நாங்கள் வேதத்தை தியானிக்க போகிறோம். பிரியமானவர்களே, ஏனென்றால் நாங்களும் உத்தமமாய் நடக்கின்ற வேளையிலே தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு தடையும் இல்லை என்று பார்க்கிறோம். அந்த உத்தமம் தான் எங்களை பாதுகாக்கிறது என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்படியாக நாங்கள் இதிலே ஆதியாகமம் 17 1வது வசனத்தை நாங்கள் வாசித்தோம். ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வவல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆமென். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி அவர் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொல்லி. ஆனால் அந்த ஆபிரகாமை எப்பொழுது அழைத்தால் 75வது வயதிலே ஆபிரகாமை அழைக்கின்ற வேளையிலே கிட்டத்தட்ட 24 வருடங்கள் முடிந்ததற்கு பின்புதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எனக்கு முன்பதாக உத்தமமாய் இரு என்று சொல்லுகின்றார். அப்ப அதற்கு முன்பதாக பல காரியங்கள் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நடந்திருக்க வேண்டும், நடந்திருக்கிறது.
அந்த இடத்திலே ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை என்று சொன்ன வேளையிலே இந்த சாராள் சொல்லுகிறார், தன்னுடைய பணிப்பெண்ணை உமக்கு தருகிறேன், இப்படியாக அவள் மூலமாய் ஒரு வேளை இந்த வீடு கட்டப்படலாம் என்று சொல்லி அந்த இடத்திலே சொல்லப்படுகின்ற வேளையிலே ஆபிரகாம் சொல்லவில்லை, இது தேவனுடைய சித்தமோ தெரியவில்லை, அப்படி என்று சொல்லி ஆபிரகாம் காத்திருக்கவில்லை, சாராளுக்கு செவி கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அப்படி அநேக காரியங்கள் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நடந்தது. பிறகு பார்த்தால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அதே ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக மாறியது, சாராளுடைய வாழ்க்கையிலே பிரச்சனையாக மாறியது. அந்த வேளையில அந்த இஸ்மவேலையும் ஆகாரையும் இப்படியாக சாராளை விட்டு அப்பாலே போகும்படியாக வேறு இடத்துக்கு போகும்படியாய் சொல்லி ஆபிரகாம் அந்த துருத்தியிலே தண்ணியை கொடுத்து அனுப்புகின்ற வேளையிலே அதற்கு முன்பு சாராளுபடியாக இந்த பணிப்பெண்ணையும் மகனையும் திரட்டி விடும்படியாக சொன்ன வேளையிலே ஆபிரகாமுடைய மனவுபடியாக துக்கப்பட்டது. அப்படி துக்கப்பட்ட வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ துக்கமாய் இருக்க தேவையில்லை, சாரால் சொன்னபடி நீ செய் என்று சொல்லி. அப்படியாக ஆபிரகாம் அந்த இடத்திலே துக்கப்பட்டது போல இந்த பணிப்பெண்ணை நீர் மனைவியாக கொண்டு குழந்தையை பெரும்படியாக அந்த சாரால் சொன்ன வேளையிலே துக்கமாக இருக்கவில்லை, தேவனுக்கு சித்தமோ தெரியவில்லை என்று துக்கமாக இருக்கவில்லை. அப்படியாக அநேக காரியங்கள் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நடந்த வேளையிலும் அதற்கு பின்பு 24 வருடங்களுக்கு பிறகு ஆபிரகாமை தெரிந்து கொண்டு 24 வருடங்களுக்கு பிறகு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு என்று சொல்லி. அதற்கு பிறகு ஆபிரகாம் எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் தேவனுடைய சித்தம் எதுவென்று அறிந்து கொண்டு செயல்பட்ட ஒரு மகனாக இருக்கின்றார். முன்பு செய்த தவறுகள் அவருக்கு ஒரு அனுபவமாக இருந்திருக்கக்கூடும். அப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் எப்படியோ எல்லாம் இருந்திருக்கலாம், நாங்கள் ரட்சிக்கப்பட்டு எவ்வளவு காலங்கள் இருந்திருக்கலாம், அந்த காலங்களிலே எங்களுக்கு ஒரு அனுபவம் இருந்திருக்க கூடும். அந்த அனுபவங்கள் எல்லாவற்றையும் வைத்து தேவனுடைய வார்த்தை இன்று எங்களுக்கு சொல்லுகிறது, நீ எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமமாய் இரு என்று சொல்லி. அப்படி தேவனுடைய வார்த்தை எங்களோடு இடைப்படுகின்ற வேளையிலே நாங்கள் தேவனுடைய சொற்படி கேட்டு உத்தமமாய் இருக்க நாங்கள் முயற்சி செய்தபடியாக நடக்கின்ற வேளையிலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எங்களுடைய இருதயத்திலே இருந்தால் எப்பொழுதும் உத்தமமாய் இருக்க வேண்டும் என்று நாங்கள் வாஞ்சித்து எது தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியம் என்று நாங்கள் நடப்போம். நடக்கின்ற வேளையிலே அப்ப உத்தமமாய் நாங்கள் நடக்கின்ற வேளையிலே நாங்கள் பத்திரமாய் நாங்கள் நடப்போம். ஏனென்றால் தேவனுடைய பாதுகாப்பின் கரமங்களோடு கூட இருக்கும். அப்படி இருந்து எங்களை நடத்துகிறதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அப்படி நடந்த அந்த ஆபிரகாமுக்கு தான் தேவன் சொல்லுகிறார், நான் செய்ய போவதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று சொல்லி. அப்படி இந்த காலங்களிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுக்கும் அந்த ஆபிரகாமோடு பேசியது போலதான் எங்களோடு பேசுவார். அவர் எந்த காரியத்தை செய்ய போவதாக இருந்தாலும் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு அவர் நிச்சயமாக அறிவிப்பார், எங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார், எங்களை வழிநடத்துவார் பிரியமானவர்களே. இதெல்லாம் இப்படியாக எங்களுக்கு ஒரு நிழலாட்டமாக எழுதப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையெல்லாம் நிழலாட்டமாக இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. அந்த அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து நாங்கள் கற்றுக்கொண்டு அவர்கள் எப்படி கர்த்தருக்கு பயந்து நடந்தார்களோ அப்படி நாங்கள் பயந்து தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு நாங்கள் நடக்கின்ற வேளையிலே வேதம் சொல்லுகிறபடி கர்த்தருக்கு பயந்தவர்களை சூழ தேவதூதர்கள் பாளையம் இறங்கி விடுவிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் எங்களை தேவதூதர்கள் பாளையம் இறங்கி விடுவிக்கிறவர்களாக இருப்பார்கள் என்று பார்க்கிறோம். எப்படி அந்த தானியேலை விடுவித்தாரோ, எப்படி அந்த எரிகிற சூளையில் இருந்து அவர்களை விடுவித்தாரோ, அப்படியாக இந்த யோசேப்பை எப்படி குழியிலே போட்ட வேளையிலே தேவன் விடுவித்தாரோ அப்படியெல்லாம் விடுவிக்கிறவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இப்படிதான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஆபிரகாமுக்கு தேவனுக்கு பிரியமாக நடக்க வேண்டும் என்று சொல்லி அந்த தேசம் எல்லாம் சுற்றி திரிந்த ஒரு மனிதனாக இருக்கிறார். தேவன் சொன்னால், நீ இப்படியாக இந்த தேசத்தை சுற்றி திரி, நீ சுற்றி திரிகிற இடமெல்லாவற்றையும் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி
அப்படியாக அந்த விசுவாசத்தின்படியாக அந்த ஆபிரகாம் ஒரு இடத்திலே ஒரு வீட்டை கட்டி ஒரு இடத்திலே குடியிருக்காமல் தேவன் சொன்ன அந்த வார்த்தையை நம்பி விசுவாசித்து அந்த இடமெல்லாம் சுற்றி திரிந்த ஒரு மனிதனாக இருந்தார். இன்று அந்த இடத்தை தான் தேவன் அவருடைய சந்ததியை கொடுத்திருக்கிறார். அப்படியாக ஆபிரகாமுக்கு அந்த தேவன் சொன்னார், இப்படியாக உன்னுடைய சந்ததி இந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும். எத்தனை வருடங்களும் இந்த எகிப்து தேசத்திலே அடிமையாக இருப்பார்கள். அத்தனை வருடங்கள் அந்த இடத்திலே அடிமையாக இருக்கின்ற வேளையிலே இந்த இடத்திலே அந்த குடியிருக்கின்ற பூர்வ குடியிருந்த அந்த பாவம் அப்படியாக அந்த அக்கிரமம் நிறைவேறுகின்ற காலத்திலே இந்த உன்னுடைய சந்ததியை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வருவேன் என்று சொல்லி அந்த வருங்காலத்திலே நடக்கிற காரியங்களை கூட அந்த ஆபிரகாமுக்கு படியாக தேவன் சொல்லி இருந்தார் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்கள். அப்படியாக எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் தேவனுக்கு பிரியமாக உத்தமமாக நடக்கின்ற வேளையிலே எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய சந்ததியிலும் அப்படிப்பட்ட காரியத்தை தேவன் வைத்திருக்கிறார் என்று சொல்லி எங்களுக்கும் இப்படியாக அவர் வாக்கு பண்ணி நடத்துகிறவராயிருக்கிறார். நடத்தி எங்களை சமாதானத்தோடு இப்படியாக தேவனுடைய சமூகத்திலே இளைப்பாற பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்கள். அப்படித்தான் ஆபிரகாமும் தன்னுடைய சந்ததிக்கு தன்னுடைய வருங்காலத்து சந்ததிக்கு நடக்க போகின்ற காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் வாழ்ந்த காலத்திலேயே தெரிந்து கொண்டு இப்படியாக அவர் வயது போய் பிராணம் போய் அப்படியாக மரித்தார் என்று பார்க்கிறோம். நிம்மதியாக அவர் தேவனுக்குள்ளே இளைப்பாறினார் என்று பார்க்கிறோம். அப்படியாக இளைப்பாற பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் பிரியமானவர்களே. அதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொன்னார், என்னுடைய நாளைக்கான இந்த ஆபிரகாமே ஆசையாக இருந்தார் என்று. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளை கூட இந்த ஆபிரகாம் தன்னுடைய காலத்திலே அறிந்திருந்தார் என்று பார்க்கிறோம். அதான் ஆண்டவர் அப்படியாக சொல்கிறார், என்னுடைய நாளை காண ஆபிரகாம் ஆசையா இருந்தால் இப்பொழுது இப்படியாக சந்தோஷப்படுவார் என்று சொல்லி அதற்கு ஒப்பாக வார்த்தையை சொன்னார். அப்படி ஆபிரகாமுக்கு ஒன்றையும் அவர் மறைக்கவில்லை என்று பார்க்கிறோம். அவருடைய ஆபிரகாமுடைய சந்ததியிலே தான், அந்த தாவீதின் சந்ததியிலே தான் இந்த ரட்சகர் பிறப்பார் என்கிற ரகசியத்தை கூட அந்த ஆபிரகாம் அறிந்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். என்றால் ஆண்டவருடைய வார்த்தை அப்படித்தான் சொல்கிறது, என்னுடைய நாளை காண ஆபிரகாமும் ஆசையா இருந்தார் என்று சொல்லி. அப்படியாக உத்தமமாய் நடக்கின்ற அந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் ஒன்றையும் மறைப்பதில்லை. அப்படியாக எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி நடத்துகிறவராய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே. நாங்கள் எடுத்துக்கொள்வோம் சாமுவேல் 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 28வது வசனத்தை பார்ப்போம். தாவீதை குறித்து நாங்கள் பார்ப்போம். தாவீது கூட தம்முடைய ஒரு உத்தமனாக வாழ்ந்த ஒரு மனிதனாக இருக்கிறார். அவர் உத்தமனாய் வாழ்ந்தார் என்று சொல்லி அநேகர் சாட்சி கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். நீதிமானாய் வாழ்ந்தார் என்று சொல்லி அநேகர் படியாக சாட்சி கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். நாங்கள் வாசிப்போம் 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது சாமுவேல் அவனை நோக்கி, கர்த்தர் இன்று உம்மிடத்தில் இருந்த இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கிலும் உத்தமனாய் இருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார். ஆமென். சாமுவேல் சொல்லுகிறார், உம்மை பார்க்கிலும் உத்தமமாய் இருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார் என்று சொல்லி. அப்ப இதுல ஒன்று தெரிகிறது, அந்த சவுலும் உத்தமன் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் சவுலை பார்க்கிலும் உத்தமன் தாவீது என்று. அப்ப சவுல் ஒரு எல்லா பூரண நற்குணங்களும் நிறைந்த ஒரு மனிதன் அல்ல. சில நற்குணங்கள் சவுலிடத்திலேயும் இருந்தது. ஏனென்றால் இஸ்ரவேலை நிந்தித்து பெலிஸ்தியர்கள் இப்படியாக யுத்தம் பண்ண வருகின்ற வேளையிலே இஸ்ரவேலர்கள் எல்லோரும் பயந்து ஒழித்துக் கொண்டிருந்த வேளையிலே இந்த சவுல் கோபப்பட்டார். இப்படியாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக அந்த பெலிஸ்தியர்கள் வருகிறார்கள், இந்த யுத்தத்துக்கு என்னோடு கூட பெலிஸ்தியரை எதிர்க்கும்படியாக யாராவது வராமல் இருந்தால் இவர்களுக்கும் இதே கதிதான் என்று சொல்லி ஒரு மாட்டை இப்படியாக துண்டங்களாக வெட்டி இப்படியாக எல்லா கோத்திரத்துக்கும் அனுப்பி வைத்தார். ஏனென்றால் இஸ்ரவேலின் தேவன் இப்படியாக தன்னை ராஜாவாக்கி இருக்கிறார். இஸ்ரவேலுக்கு எதிராக ஒரு ராஜ்யம் வருகின்ற வேளையிலே அந்த யுத்தத்திலே எல்லோரும் பங்கு பெற வேண்டும் என்று சொல்லி அந்த இஸ்ரவேலுக்கு விரோதமாய் வந்த அந்த தேசத்து
ராஜாக்களை, போர் வீரர்களை எல்லாம் எதிர்த்த ஒரு மகனாக இருந்தார். அப்படி சவுலினிடத்திலும் நற்குணங்கள் இருந்தது. அவரும் நீதிமான். ஆனால் அவரை பார்க்கிலும் தாவீது நீதிமான் என்று சொல்லி இந்த சாமுவேல் சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். அப்படித்தான் எங்களிடத்திலும் ஒரு சில நற்குணங்கள் இருக்கக்கூடும். ஆனால் வேதம் சொல்லுகிறது நற்குணங்கள், சகல நற்குணங்களிலும் இப்படியாக நிறைந்த ஒரு மனிதன் தான் உத்தமனாய் இருக்க முடியும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதற்கு இது ஒரு ஆதாரமாக இருக்கிறது பிரியமானவர்களே. அப்படி தாவீது ஒரு உத்தமனாக இருந்தார் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அது நிமித்தமாக தாவீது இப்படியாக தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டார். தாவீது வர வர விருத்தி அடைந்தார் என்று பார்க்கிறோம். என்றால் உத்தமமாக நடக்கின்ற வேளையிலே தேவனுடைய பாதுகாப்பு இப்படியாக பாதுகாக்கிறதாக இருக்கிறது. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் வருகிறது. இப்படியாக அவருக்கு பயந்து நடக்கின்ற அந்த உத்தமர்களை சூழ தேவனுடைய தூதர்கள் பாளையம் ஒருங்கி இப்படியாக விடுவிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே. நாங்கள் 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கிறோம். நான் 14 7வது 16 2 சாமுவேல் 7:16. உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும், உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொல்லச் சொன்னார். ஆமென். இது யார் என்றால் நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் சொல்லி இப்படியாக அந்த இடத்திலே அனுப்புகிறார். என்றென்றைக்கும் உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பதாக ஸ்திரப்பட்டிருக்கும், உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்றார் என்று சொல்ல சொன்னார் என்று சொல்லி. அப்ப என்றென்றும் என்று சொன்னால் இந்த பூமி என்றென்று நிலைத்திருப்பதில்லை. இந்த பூமி என்றென்று நிலைத்திருப்பதில்லை. ஆனால் தாவீதினுடைய அந்த ராஜாசனம் என்றென்றைக்கு நிலைத்திருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்படியாக இருந்தால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாங்கள் அவரோட கூட அரசாளுவோம் என்று சொல்லி. அப்ப இந்த தாவீதுக்கு சொல்லப்பட்டது போல தாவீது எப்படி உத்தமனாக இருந்தாரோ, உத்தமனாக இருக்கின்ற வேளையிலே தேவனுடைய இப்படியாக ஆசீர்வாதம் தாவீதினிடத்திலே இப்படியாக தங்கின என்று பார்க்கிறோம். தாவீதை குறித்து தான் அவர் ஒரு இடத்திலே சொல்லுகிறார், என்னுடைய இருதயத்துக்கு பிரியமான ஒரு மனிதன் என்று. அப்படியாக சாட்சி பெற்ற ஒரு மகனாக இருக்கிறார். என்றால் உத்தமர்கள் தான் அப்படியான சாட்சியை பெறுகிறார்கள் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே. முன்பு நான் இந்த ஆபிரகாமை குறித்து சொன்ன வேளையிலே உத்தமமாய் நடந்த ஒரு மனிதனைத்தான் என்னுடைய சிநேகிதன் என்று சொல்லி அழைத்தார் என்று பார்க்கிறோம். அப்படியாக இருக்கின்ற வேளையிலே நாங்கள் உத்தமனாக நடக்கின்ற வேளையிலே எங்களுக்கும் ஆண்டவர் சொல்லுவார், நீங்களும் அரசாளுவீர்கள் என்று சொல்லி, ஆளுகை செய்வீர்கள் என்று சொல்லி. அப்படி எங்களுக்கும் ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறதில்ல, நாங்களும் ஆளுகை செய்வோம் என்று சொல்லி. அப்படி எங்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்துகிறவராய் இருக்கிறார். நாங்கள் முடிவு பரியந்தம், இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் எந்த ஒரு சஞ்சலமோ பயமோ கலக்கம் இல்லாமல் நடக்கும்படியாக அவர் வாக்குத்தத்தங்களை தந்து எங்களோடு பர்சனலாக எங்களோடு பேசி எங்களை வழிநடத்துகிறவராய் இருக்கிறார். ஏனென்றால் அவரே எங்களை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இந்த தாவீதைத்தான் இப்படியாக சவுலே சாட்சி கொடுத்தார், நீ என்னை பார்க்கிலும் நீதிமான் என்று சொல்லி. அவர் அதிலே இன்னொரு காரியம் தெரிகிறது, சவுலும் நீதிமான் தான். ஆனால் சவுல் சொல்லுகிறார், நீ என்னை பார்க்கிலும் நீதிமான் என்று சொல்லி அந்த தாவீதுக்கு சாட்சி கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அப்படித்தான் எல்லா விதத்திலும் சவுல் இந்த தாவீதோடு ஒப்பிடுகின்ற வேளையிலே கொஞ்சம் குறைவாக இருந்தது. நீதிமான் ஆனாலும் முழு நீதிமான் அல்ல. இந்த தாவீது நீதிமானாகவே இருந்தார். இந்த சவுல் உத்தமன், ஆனால் பூரண உத்தமன் அல்ல. அந்த சவுலினிடத்திலே குறைகள் இருந்தது. ஆனால் இந்த தாவீதை பார்த்தோமாக இருந்தால் அவன் உத்தமன் என்று சொல்லி அந்த இடத்திலே சாமுவேலே சர்டிபிகேட் கொடுத்தவராக இருக்கிறார். அப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் உத்தமமாக நடந்தபடியாக நடக்கின்ற வேளையிலே இந்த தாவீதை, இந்த பரிசுத்தவான்களை எப்படி தேவன் பாதுகாத்தாரோ அப்படி எல்லாம் எங்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் பிரியமானவர்களே. அதான் வேதம் சொல்லுகிறது, உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான் என்று சொல்லி. இதில் இன்னொரு மனிதனை நாங்கள் பார்ப்போம்.
அநேகர் இந்த இடத்திலே அநேக தேவ மனிதர்களை நாங்கள் பார்க்கலாம். ஆனால் ஒரு சில முக்கியமானவர்களை பார்ப்போம். ஜோபுவை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். ஜோபுவை குறித்தும் ஜோபு 1வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாயிருந்தான். ஆமென். அப்ப ஜோபுவை குறித்து சொல்லப்படுகிறது உத்தமன் என்று சொல்லி, அந்த உத்தமனிடத்திலே எல்லா நற்குணங்களும் இப்படியாக ஒன்றாய் இருந்தது நிமித்தமாக அந்த மனிதன் உத்தமனாக இருந்தார். தேவனுக்கு பயந்து சகல விதமான பொல்லாப்புக்கும் விலகுகிற ஒரு மனிதனாக இருந்தார். அப்ப ஜோபுனுடைய வாழ்க்கையிலே இப்படியாக ஒரு வியாதி வந்தது. பிசாசானவன் அந்த தேவ சமூகத்திலே போய் இப்படியாக தேவனிடத்திலே அனுமதி கேட்கிறார். இவன் விருதாவாகவா உம்மை இப்படியாக பின்பற்றுகிறார். நீர் இந்த மனிதனுக்குள்ள எல்லாவற்றையும் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இந்த ஜோபுக்கே தெரிந்திருக்குமோ தெரியவில்லை, வேலி அடைத்து தேவன் பாதுகாக்கிறார். ஆனால் அந்த இடத்திலே பிசாசுக்கு தெரிந்திருக்கிறது. இந்த ஜோபு இப்படியாக தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகி வாழுகிற ஒரு மனிதனாக இருந்தால் தேவனிடத்தில் இந்த ஆசீர்வாதம் வருகிறது என்று எல்லாவற்றையும் அறிந்திருந்தார். ஆனால் இந்த பிசாசுக்கு ஒன்று தெரிந்தது, தேவன் வேலியடைத்து பாதுகாக்கிறார் என்று சொல்லி. ஏனென்றால் உத்தமனாய் நடக்கிற ஒரு மனிதனை வேலியடைத்து பாதுகாக்கிறது நிமித்தம் அந்த இடத்திலே பிசாசு அந்த இடத்திலே தேவனிடத்திலே போய் அனுமதி கேட்கின்றான். கேட்கின்ற வேளையிலும் அந்த இடத்திலே அனுமதி கொடுக்கின்ற வேளையிலே அந்த 3வது வசனத்திலே சொல்லப்படுகிறது. இதிலே யோபு 2வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமான மனுஷனாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் இருக்கிறான் என்றார். ஆமென். இந்த ஜோபுவை குறித்து சாத்தான் அந்த இடத்திலே இன்னொரு முறை அந்த சமூகத்திலே தேவனுடைய சமூகத்திலே போகின்ற வேளையிலே தான் அந்த இடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகன் மீது நீ கண் வைத்தாயா என்று சொல்லி. அப்படி சொல்லுகின்ற வேளையிலே அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னும் அவன் தன்னுடைய உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்று சொல்லி. ஏனென்றால் உண்மையாக உத்தமமாய் நடக்கிறவர்கள் பத்திரமாய் நடப்பார்கள் என்கின்ற அந்த உண்மையை ஒரு மனிதன் அறிந்து கொண்டால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அந்த உத்தமத்தை விட்டுவிட மாட்டான். ஏனென்றால் அதுதான் தன்னுடைய பாதுகாப்பு, அதுதான் ஒரு உச்சக்கட்ட நிலை, ஆவிக்குரிய உச்சக்கட்ட நிலை என்று அந்த மனிதன் அறிந்திருப்பான். அது நிமித்தமாக எப்பொழுதுமே அதை விட்டு விலக மாட்டான். அப்படியாக நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த ஆண்டவருடைய பிள்ளைகள் எங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கின்ற இந்த தேவ மனிதர்களை பார்த்து நாங்கள் அவற்றை கற்றுக்கொண்டு நடக்கின்ற வேளையிலே ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிப்பார். நான் அடிக்கடி சொல்லுவது, நாங்கள் உத்தமமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் முதல் ஆசைப்பட வேண்டும். பாவத்தை வெறுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஆசைப்பட வேண்டும். பொல்லாத வழிகளிலே நாங்கள் நடக்காமல் நல்ல வழியிலே நடக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்பட வேண்டும். மற்ற மனிதர்களுக்கு தீங்கிழைக்காமல் நாங்கள் அவர்களை ஒரு ஆவிக்குரிய தந்தையாக, ஆவிக்குரிய தாயாக, இப்படியாக அவர்களை அரவணைத்து செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும். எங்களுடைய இருதயத்திலே ஆசை இருக்கின்ற வேளையிலே, ஆண்டவருக்கு பிரியமான ஆசை இருக்கின்ற வேளையிலே அவற்றையெல்லாம் அவர் பரிபூர்ணமாக தந்து நடத்துகிறவராய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியை கேட்கும்படியாய் அவர் ஆலோசனை சொல்லுகிறார். ஆலோசனை சொல்லிவிட்டு சொல்லுகிறார், பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது
பரமபிதா உங்களுக்கு கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவாண்டு. ஏனென்றால் பரிசுத்த ஆவியை கேட்பது அது தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம். தேவனுக்கு பிரியமாக நடக்க வேண்டிய அந்த நற்குணங்களை நாங்கள் அவரிடத்திலே கேட்பது, அந்த ஆவியின் கனிகளை கேட்பது அவருக்கு பிரியமான காரியம். அதை கேட்டால் அவர் தராமல் இருக்க மாட்டார். ஏனென்றால் நாங்களே எங்களுடைய பிள்ளைகள் நன்மையானவைகளை கேட்டால், பிரயோஜனமானவைகளை கேட்டால் நாங்கள் கொடுக்கிறோம். அப்ப தேவன் கொடுக்காமல் இருக்க மாட்டார் என்று சொல்லி, அதே நேரம் எங்களுடைய பிள்ளைகள் தீமையானவற்றை கேட்டால், ஊதாரித்தனமான காரியங்களை கேட்டு துன்மார்க்கமாக செல்லக்கூடிய சில ஆலோசனைகளை கேட்டு இவற்றை தாருங்கள் என்று சொன்னால் பொல்லாதவர்களாகிய நாங்களே அவர்களுக்கு கொடுக்க மாட்டோம். அப்படி இருக்கின்ற வேளையிலே தேவனும் தீமையானவைகளை, எங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவைகளை அவர் தரமாட்டார். ஆனால் நல்ல விஷயங்களை, நன்மையானவைகளை தேவனிடத்திலே கேட்கின்ற வேளையிலே அவர் தருகிறவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த ஜோபு பிள்ளைகளை இழந்தார், எல்லா பிள்ளைகளையும் இழந்தார் என்று பார்க்கிறோம். தனி மரமாக இருக்கிறார். அந்த வேளையிலே ஆண்டவர் அந்த ஜோபுவுக்கு ஆறுதலான ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும், அந்த ஜோபுவுக்கு ஆறுதலான ஒரு வெளிப்பாட்டை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பினார். அந்த வேளையிலே தான் அந்த ஜோபுவுக்கு இப்ப உதாரணத்துக்கு ஒரு குழந்தை இறந்து விட்டதாக இருந்தால் அவ்வளவுதான், காரியம் முடிந்தது. இனி அந்த பிள்ளையை எங்கு பார்ப்பேன், எப்படி பார்ப்பேன், நேசித்து வளர்ந்த குழந்தை அல்லவா என்று சொல்லி ஒரு குழந்தைக்காகவே அலறி கூத்தாடி இப்படியாக எல்லா காலங்களிலும் சோகமாக இருக்கக்கூடிய மனிதர்கள் வாழுகின்ற காலத்திலே அந்த ஜோபு அநேக பிள்ளைகளை இப்படியாக இழந்து, பெண் பிள்ளைகளை ஆண் பிள்ளைகளை இப்படியாக இழந்து, தன்னுடைய உடலிலும் பெரிய வியாதியை இப்படியாக பெற்றுக்கொண்டு வாழ்ந்த வேளையிலே அந்த ஜோபுவுக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தை இப்படியாக கொடுக்க வேண்டும் என்று தேவனுக்கு தெரியும். அந்த தேவன் தான் இப்படியாக சொல்லுகிறார். தேவன் அந்த ஜோபுவுக்கு ஜோபனுடைய இருதயத்திலே வார்த்தையை போட்டு அந்த இடத்திலே ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கிறார். அதை நாங்கள் வாசிப்போம். யோபு 19வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிப்போம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். ஆமென். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேலே நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் என்று இந்த ஜோபு சொல்லுகிறார். அப்ப ஜோபுனுடைய ஆயுசு நாட்கள் எவ்வளவு? அந்த காலத்திலே ஒரு 100, 150, 200 வயதாக இருந்திருக்க கூடும் நினைக்கிறேன். ஏனென்றால் அந்த பழைய காலத்து ஆட்கள் எல்லாம் அப்படியாக வயது கூடின காலங்கள் மட்டும் வாழ்ந்தவர்களாக இருந்தார்கள். ஜோபுடைய காலத்திலும் ஆயுசு கொஞ்சம் கூடவாக இருந்தது. ஆனால் கடைசி நாளில் என்றால் இந்த உலகத்தின் கடைசி நாளிலே இந்த மீட்பர் உயிரோடு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்றால், இந்த ஜோபுவும் மரித்து மீண்டும் உயிரோடு எழுந்து அந்த மீட்பரை தன்னுடைய சொந்த கண்களே பார்க்கும் என்று சொல்லி அந்த இடத்திலே அவர் அறிந்திருந்தார். அப்படியாக அவர் இந்த யோபனின் சொந்த கண்ணினாலே பார்த்தால் ஜோபனுடைய பிள்ளைகளும் அவர்களும் மரித்து பின்பு அப்படியாக உயிரோடு எழுந்து அந்த உயிரோடு எழுப்புகிற காலத்திலே தன்னுடைய பிள்ளைகளும் அந்த மீட்பரை இப்படியாக பார்ப்பார்கள் என்று சொல்லி அந்த ஜோபு அறிந்திருப்பார். அப்படிப்பட்ட வெளிப்பாட்டை தான் இந்த இடத்திலே சொல்லுகிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அதுல 26, 27வது வசனத்தை வாசிப்போம். இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சியால் என் உள்ளத்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. ஆமென். இப்படியாக தன்னுடைய கண்களை அவரை பார்க்கும், அந்நிய கண்கள் இல்ல, தன்னுடைய கண்களை அவரை பார்க்கும் என்று அந்த இடத்திலே அறிக்கை இடுகிறார். இந்த வாஞ்சியால் என் உள்ளிந்திரியங்கள் எனக்கு சோர்ந்து போகிறது என்று சொல்லி இந்த நாளை காண அந்த ஜோபு பிரியப்பட்டார். இந்த நாளுக்காக ஏங்கி நின்றார். அது ஒரு வாஞ்சியாக ஜோபனுடைய இருதயத்திலே இருந்தது. ஆனால்
இந்த காரியத்தின் நிமித்தம் அவருடைய உள்ளிந்திரியங்களிலே அவர் சோர்ந்து இப்படியாக இருந்தார்கள். ஏனென்றால் அந்த நாள் எப்பொழுது வருமாம்? அந்த கடைசி நாளிலே வரும். காத்திருப்பது என்பது இருதயத்தை சோர பண்ணும் என்று வேதம் சொல்லுகிறது. இருதயத்தை இளைப்படைய செய்யும் என்று. அந்த இழைப்பு தான் இந்த ஜோபு இந்த இடத்திலே சொல்லுகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த வாஞ்சியால் என் உள்ளந்திரியங்கள் எனக்கு சோர்ந்து போகிறது என்றால் அவருடைய பிள்ளைகளை பார்க்க வேண்டும். மரித்த பிள்ளைகளை இப்படியாக அவர்கள் உயிரோடு எழுப்பப்படுகின்ற வேளையிலே அவர்களும் இந்த தேவனை பார்க்க வேண்டும், தானும் பார்க்க வேண்டும், அந்த ராஜ்யத்திலே தன்னுடைய பிள்ளைகளும் இருப்பார்கள் என்பதை அறிந்ததன் நிமித்தமாக அந்த ஜோபு படியாக வாஞ்ச உள்ளவராக இந்த வசனத்தை குறித்து வாஞ்ச உள்ளவராக இருந்தார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கையிலும் விசுவாசி பதறான் என்று சொல்லப்படுகிறது. எங்களுடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ பேரை நாங்கள் இழந்திருக்க கூடும். ஆனால் இனி வருகிற காலங்களிலே எப்படி காலம் இருக்கும் என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாங்கள் உத்தமமாய் நடக்கின்ற வேளையிலே எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் எந்த ஒரு சூழ்நிலைகள் வந்தாலும் நாங்கள் பயப்பட மாட்டோம். ஏனென்றால் எங்களுடைய தேவன் எங்களோடு இருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவனை பத்திரமாய் அவர் நடத்துகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியாக உத்தமமாய் நடக்கிறவனுக்கு அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காவே அவனுடைய வாழ்க்கையிலே வந்துவிடும் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயந்தவர்களை சூழ தேவனுடைய தூதர்கள் பாளையம் இறங்கி விடுவிக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அப்படி எங்களையும் இப்படியாக ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். இப்பொழுது நாங்கள் இதிலே 3 நபர்களை குறித்து பார்த்தோம். ஆபிரகாமை குறித்து பார்த்தோம். ஆமென். தாவீது மற்றும் யோபுவை குறித்து பார்த்தோம். ஆபிரகாம் இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து ஒரு அறிவுடையவனாக இருந்த ஒரு மகனாக இருந்தார் என்று பார்க்கிறோம். அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இப்படியாக வெளிப்படுத்தினார், அறிக்கை பண்ணார் என்று பார்க்கிறோம். தாவீதை பார்த்தோமாக இருந்தால் தாவீது கூட அந்த நித்திய ஜீவனை குறித்த ஒரு அறிவுள்ள ஒரு மனிதனாக தேவனுடைய பிள்ளையாக வாழ்ந்தார் என்று பார்க்கிறோம். அதையும் தேவன் அவருக்கு வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். அதான் அவர் சங்கீதம் பாடுகின்ற வேளையிலும் கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டே இளைப்பாற செய்கிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி இளைப்பாறுதலை குறித்து இப்படியாக சங்கீதம் பாடினார் என்று பார்க்கிறோம். நான் கர்த்தருடைய வீட்டிலே இப்படியாக தேவனுடைய ஆலயத்தை ஆராய்ச்சி பண்ணுவேன் என்று சொல்லி அதை குறித்து ஆர்வமாக இருந்தார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்படியாக தாவீது ஒரு தேவனுடைய ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு மகனாக இருந்தார், இருதயத்துக்கு பிரியமான ஒரு மகனாக இருந்தார். அப்படி தேவன் அவரை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். ஜோபு சொன்னார், அந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் ஜோபுடைய அந்த வார்த்தை தான் ஜோபுவுக்கு நம்பிக்கையாக இருந்தது. எது நடந்தாலும் என்னுடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளிலே பூமியின் மீது நிற்பார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்ற அந்த ஒரு உணர்வு, அந்த அறிவு தேவனால் பெற்ற ஒரு மகனாக இருந்தார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்படித்தான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே உத்தமமாய் நடக்க முயற்சி செய்கின்ற வேளையிலே உத்தமமாய் நடப்பது நாங்கள் ஒன்றே ஒன்றுதான். தேவனிடத்திலே நாங்கள் விரும்பி கேட்கின்ற வேளையிலே அதை எங்களுக்கு தருகிறவராய் இருக்கிறார். அதை நாங்கள் பிராக்டிஸ் பண்ணி அப்படியாக நடக்கின்ற வேளையிலே அதை நாங்கள் பொன்னை போல ஒரு புதியலை போல இப்படியாக நாங்கள் அதை தேடினோமாக இருந்தால் அதை நாங்கள் இழக்க மாட்டோம். இப்ப உதாரணத்துக்கு ஒரு பொன்னை சேமிக்கிறவன் எப்பொழுதுமே அவன் அந்த பொன்னை சேமிக்க வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்திலே சிந்தனையிலே ஓடிக்கொண்டிருப்பான். அதே போலதான் புதையலை நாங்கள் தேடுவது போல, ஒரு பொன்னை சேமிப்பது போல, ஒரு பெரிய விலையுள்ள முத்தை சேமிப்பது போல எங்களுடைய உத்தமத்தை நாங்கள் காத்துக்கொள்ள நாங்கள் வாஞ்ச உள்ளவர்களாக இருக்கின்ற வேளையிலே தேவன் எங்களுக்கு உதவி செய்து அந்த ஆசீர்வாதத்தை தருவார், அந்த நற்கனிகளை தருவார், ஆவியின் கனிகளை தருவார் என்று பார்க்கிறோம். ஆவியின் கனிகளை உடையவர்கள் உத்தமர்களாக இருப்பார்கள் என்று பார்க்கிறோம். உத்தமமாய் இருந்தால் நாங்கள் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டோம், எங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நாங்கள் இந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். என்றால் அவருடைய வார்த்தையை
அவருடைய வார்த்தையை நாங்கள் நம்புகிறோம் பிரியமானது. ஏனென்றால் அவர்தான் நம்ப பண்ணுகிறவராய் இருக்கிறார். நம்ப பண்ணி எங்களை வழிநடத்தி அந்த ஆசீர்வாதங்களை இப்படியாக தருகிறவராய் இருக்கிறார். நாங்கள் படிக்கிறோம். நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். உடன்படிக்கையின் தேவன் உம்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன் உம்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்வேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். தாவீதுக்கு நான் பொய் சொல்வேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உங்கள் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். சொன்னதை செய்து முடித்தீர். நீர் முடித்து தீர்த்து மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடித்தீர். நீர் முடித்து தீர்த்து மட்டும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவீர். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர்.